ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்திற்காக நன்றி. அதன் மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மீட்புக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையையும் மீட்பையும் வாழ்வையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் அதிகாரத்தையும் வாழ்வையும் இடத்தையும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அப்படியே வார்த்தையினால் எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர், வாழ்வழித்து கொண்டிருக்கிறீர், விடுவித்து கொண்டிருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறேன். ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அதிகாரத்தையும் வாழ்வையும் கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட இடத்தையும் நாம் சத்தியத்தின்படி தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசி பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு சுகத்திற்காக, விடுதலைக்காக, சமாதானத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, தேவன் ஏற்றுக்கொள்வதற்காக, தேவன் மன்னிப்பதற்காக, கிருபைக்காக, தேவன் எப்பொழுது எனக்கு கொடுப்பார் என்று ஒரு விசுவாசி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்ன கொடுத்திருக்கின்றாரோ அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதன் மூலம் அந்த விடுதலையையும் வாழ்வையும் அவரது வாழ்வில் பார்க்க முடியும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது அவருடைய இரத்தம் என்ன செய்திருக்கிறது, சிலுவையில் அந்த இரத்தத்தின் மூலம் கொடுத்த ரட்சிப்பில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பலன்களை வாழ்வில் பார்க்க முடியும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். இதை சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசியின் ஆவி ரட்சிப்பில் புதிதாக திறந்திருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர் ஒரு விசுவாசியின் ஆவியில் என்றென்றைக்குமாக தேற்றரவாளனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்துவிட்டு அவர் வெளியே சென்று விடுவது இல்லை. அந்த ஆவியிலேயே தம்முடைய உறைவிடமாக்கி கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்பது வந்து வந்து போகின்ற அனுபவம் இல்லை. இது ஒரு நித்தியமான மீட்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவரால் அந்த ஆவி முத்திரையிடப்படுகிறது. வெறுமையான இடத்தில், ஒழுங்கின்மையான இடத்தில், இருள் நிறைந்த இடத்தில் உலகங்களை உண்டாக்கிய வல்லமை, மண்ணினால் மனிதர்களை உண்டு பண்ணின வல்லமை, செங்கடலை பிரித்த வல்லமை, இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் 40 வருடங்கள் வழிநடத்திய வல்லமை, மரித்தோரை உயிர்த்தெழச் செய்த வல்லமை, ஆவியில் நம்மை மறுபடியும் பிறக்கச் செய்த வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின வல்லமை, அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை, உருவாக்கும் வல்லமை இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் இருக்கிறது. இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்முடைய ஆவியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எதை செய்ய காத்து கொண்டிருக்கிறது, இதை சத்தியத்தின்படி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது உங்கள் ஆவியில் உள்ள பரிபூரணத்தை, ரட்சிப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிபூரணமான வாழ்வை நீங்கள் உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை நீங்கள் வாழ முடியும். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நம்முடைய
பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது என்று நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். விடுதலை கொடுக்கிறது என்று நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது ஆவிக்கு ஏற்றபடி நம்மை நடக்கச் செய்ய நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது. ஆவியில் நடக்க, ஆவிக்கு ஏற்றபடி நடக்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க, அதில் நம்மை நடத்தி கூட்டிச் செல்ல இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருந்தால், நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கினால் நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறோம், நாம் ஆவிக்குரிய வாழ்வை வாழ்கிறோம் என்று நாம் தவறுதலாக நினைக்கிறோம். ஆனால் சத்தியம் அவ்வாறு சொல்லவில்லை. நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் மாம்ச இச்சையை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய மாம்சத்தின் இச்சையை நாம் மேற்கொள்ள முடியும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. உங்களுடைய மாம்ச இச்சைகளை உங்களுடைய சுய கட்டுப்பாட்டினால், உங்களுடைய சுய பலத்தினால், உங்களுடைய மன தைரியத்தினால், உங்கள் மன விருப்பத்தினால் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள செய்வதற்காக உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர் அதே வல்லமையோடு உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 16வது வசனத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சையை ஆவியானவர் நிறைவேற்றாதிருப்பார் என்று அதுல சொல்லப்படவில்லை. நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்றாதிருப்போம். இதில் நம்முடைய பங்கு என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய பங்கு என்ற பகுதியில் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறதற்காக அவர் நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். அவர் நாம் போகும் பாதையை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய செயல்களை அவரது விருப்பத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய ஞானத்தின்படி, வழிகாட்டுதலின்படி நம்மை நடத்துவதற்கு அவர் நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை அவர் உணர்த்துகிறார் என்று கடந்த பகுதியில் நாம் தியானித்தோம். அவர் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நம்மை குற்றம் சாட்டுவது இல்லை, நமக்கு குற்ற மனப்பான்மையை அவர் உருவாக்குவது இல்லை. மாறாக அவரது வார்த்தையின்படி கிருபையாக தேவனுடைய அன்பின் அடிப்படையில் நம்மை உணர்த்தி அவருடைய பாதைக்கு
சத்தியத்திற்கு நம்மை அழைக்கின்ற விதமாக அவரது குரல் இருக்கும் என்று கடந்த பகுதியில் நாம் தியானித்தோம். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது இந்த உணர்த்துதலை நமக்கு கொடுக்கின்றது. இந்த உணர்த்துதல் ஒரு விசுவாசிக்கு இருப்பதன் அடையாளம் அவர் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார் என்பதன் அடையாளம். இந்த உணர்த்துதலுக்கும் இந்த குற்ற மனப்பான்மைக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். இந்த உணர்த்துதல் நம்மை எழுப்பி விடுகின்ற விதமாக, நம்மை உயர்த்தி விடுகின்ற விதமாக, அவரது பாதையில் சத்தியத்தில் மறுபடியும் சேர்க்கின்ற விதமாக, தேவனுடைய உறவில் நம்மை இணைக்கின்ற விதமாக, அவரது ஐக்கியத்தில் நம்மை மறுபடியும் சேர்க்கின்ற விதமாக, அந்த உறவை புதுப்பிக்கின்ற விதமாக அவரது உணர்த்துதல் இருக்கும். இந்த குற்ற மனப்பான்மை நம்மை பயத்திலும் சோர்விலும் குழப்பத்திலும் குற்ற மனசாட்சியிலும் இருக்கச் செய்வதன் குரலாக அது இருக்கும். இந்த குற்ற மனப்பான்மை தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிப்பதாக இருக்கும். அந்த உறவில் செல்வதற்கு ஒரு தயக்கத்தையும் பயத்தையும் சோர்வையும் உண்டாக்குவதாக இருக்கும். இந்த வித்தியாசம் நமக்கு சத்தியம் தெரிந்தால் மாத்திரமே ஆவியானவருடைய உணர்த்துதலை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய குரல் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது உங்களுடைய புதிய ஆவியில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை உணர்த்துவதாக இருக்கிறது. உணர்த்துவதாக மாத்திரம் இல்லை, அவர் உணர்த்தும் பொழுது அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்த்து தேவனுடைய வார்த்தைக்கு, அவரது வழிகளுக்கு, அவருடைய ஞானத்திற்கு, அவருடைய விருப்பத்திற்கு நேராக தீர்மானங்களை எடுக்க வைப்பதாக, அந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு நம்மை பலப்படுத்துவதாக இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நாம் மேற்கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பாவ பழக்க வழக்கங்களையும் சரி செய்வது நம்முடைய பலத்தில் செய்ய வேண்டிய தேவை இல்லை. நாம் போய் அதை சரி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்மால் அதை சரி செய்யவும் முடியாது. அதை சரி செய்வதற்காக ஆவியானவர் தமது வல்லமையோடு நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தையை, அவரது விருப்பத்தை, ஆவியானவரது வழிகாட்டுதலை, உணர்த்துதலை புரிந்து கொண்டு அதை தேர்ந்தெடுப்பது மாத்திரமே நம்முடைய பங்கு. அந்த சாய்ஸ், நமக்கு முன்னால் 2 காரியம் இருக்கிறது. மாம்சத்துக்கு ஏதுவான ஒரு தெரிந்தெடுப்பு உண்டு, ஆவிக்கு ஏதுவான, தேவனுடைய வார்த்தைக்கு ஏதுவான தெரிந்தெடுப்பு என்று ஒன்று உண்டு. இந்த 2ல் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பது மாத்திரமே நம்முடைய பங்கு. உதாரணத்திற்கு தாவீது ராஜா அவர் ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருக்கும் பொழுது ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் செய்த பிறகும் ஆடுகளை மேய்க்கிறார், கோலியாத்தை மேற்கொள்ளுகிறார், ஒரு பெரிய வெற்றியை தேவன் அவருக்கு கொடுக்கிறார், ஜனங்கள் முன்பாக அவரை உயர்த்துகிறார். சவுல் ராஜாவுக்கு தாவீது மேல பொறாமை வருகிறது. அவரை கொலை செய்வதற்கு தனது இராணுவத்தோடு அவரை விரட்டி செல்லுகிறார். 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 13 வருடங்கள். தாவீதும் அவருடன் இருந்த மனிதர்களும் ஒவ்வொரு பகுதியாக சவுலுக்கும் அவரது இராணுவத்திற்கும் பயந்து ஓடி ஒளிகின்றனர்.
இந்த சமயத்தில் சவுல் ராஜா தனியாக 2 முறை தாவீது ராஜாவிடம் மாட்டிக்கொள்ளுகிறார். அந்த இடத்தில் தாவீது ராஜாவுடன் இருந்த மனிதர்கள், தேவன் உமது சத்துருவை, எதிரியை உம்முடைய கரத்தில் இன்று ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்று அவருக்கு தீங்கு செய்ய ஆலோசனை கொடுக்கும் பொழுது, நன்றாக கவனிக்க வேண்டும், அங்கு சவுல் ராஜாவை தப்பிச் செல்ல அனுமதிப்பதன் மூலம் மறுபடியும் அவருக்கு பயந்து அவர் ஓட வேண்டும். ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்ற சூழ்நிலை அவருக்கு இல்லை. தனக்கும் தன் கூட்டத்துடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் அங்கு சவுல் ராஜாவிற்கு தீங்கு செய்திருக்கலாம், சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம், தான் செய்த செயலுக்கு ஒரு காரணத்தை அவர் கூறியிருக்கலாம். எப்படி நாம் தாக்க வருகின்ற விலங்குகளை தற்காத்துக் கொள்வதற்காக திருப்பி தாக்குவோமோ, இதில் நாம யோசிக்கிறதற்கு எதுவும் இல்லை. நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஒரு செயலை அங்கு செய்ய வேண்டும். ஆனால் இங்க தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு, 2 தெரிந்தெடுப்பு இருக்குது. தன்னுடைய உலக ஞானம், தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அங்கு சவுலுக்கு ஒரு தீங்கு அவர் செய்திருக்க முடியும். தற்காலிகமாக ஒரு விடுதலையை அவர் ஏற்படுத்தி இருக்க முடியும். இன்னொரு தெரிந்தெடுப்பு தேவனுடைய வழி, அவரது வார்த்தை. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், தேவன் அபிஷேகம் பண்ணியவர் மேல் நான் கை போடுவது, நான் தீங்கு செய்வது எப்படி? இந்த 2 சாய்ஸ், இந்த 2 தெரிந்தெடுப்பில் அவர் எதை தேர்ந்தெடுத்தார் என்றால் தேவனுடைய வழிமுறையை தேர்ந்தெடுத்தார். அது அவருக்கு எளிதான செயலா என்றால் நிச்சயமாக இருந்திருக்காது. அவருக்கு பாதுகாப்பான செயலா என்றால் உலக பிரகாரமாக அதுவும் அப்படி அல்ல. அவர் ஒரு சாதகமான சூழ்நிலையில் அதை செய்திருப்பாரா என்றால் அதுவும் இல்லை. தேவனை தெரிந்தெடுப்பது என்பது சாதகமான சூழ்நிலையில் தெரிந்தெடுப்பது இல்லை, அசாதாரணமான சூழ்நிலையில், நமக்கு வசதியாக இருக்கும்போது தெரிந்தெடுப்பது இல்லை. எனக்கு எல்லாம் லகுவாக இருந்தால் நான் அதை தேர்ந்தெடுக்கிறேன் என்று இருக்காது. வசதி என்று நான் சொல்லுவது கம்ஃபர்ட் ஜோன். இந்த சூழ்நிலையில் நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய தெரிந்தெடுப்பாக இருக்கிறது. அங்கு தாவீது ராஜா தேவனுடைய வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறார். அது அவருக்கு மிக பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. எப்பொழுதுமே நம்முடைய சூழ்நிலைகளில், நமக்கு முன்பாக இருக்கின்ற தெரிந்தெடுப்புகளில் தேவனுடைய வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறது கடினமான ஒரு காரியம். அது உலகத்திற்கு எதிராக இருக்கும். உலக தரத்திற்கும், உலக மதிப்பிற்கும், உலக காரியங்களுக்கும் அது எதிராக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் உலக பார்வையின் அடிப்படையில் அது மதிப்பில்லாததாக இருக்கலாம். அது இம்பாசிபிலிட்டி, முடியாததாக இருக்கும். இதை எப்படி செய்ய முடியும், இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற விதமாக இருக்கும். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும், நாம் தேர்ந்தெடுக்கின்ற காரியத்தை காட்டிலும் தேவனுடைய வழி உயர்ந்தது. நாம் வைத்திருக்கின்ற திட்டத்தை காட்டிலும் அந்த திட்டம் உயர்வானது. நாம் தேர்ந்தெடுக்கின்ற வழியை காட்டிலும் அது உயர்வான வழி. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் வித்தியாசமோ அந்த அளவுக்கு அது வித்தியாசத்தை உள்ளடக்கியது. இங்கு அந்த தேவனுடைய வழியை தேர்ந்தெடுக்கின்ற விருப்பத்தை மாத்திரம் அவர் கொடுக்கவில்லை, அதில் செயல்படுத்தி செல்லுகின்ற வல்லமையையும் அங்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது அநேக தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில நாம பார்க்க முடியும். வேதம் முழுவதையும் இதை நாம் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டுகள் சொல்வதென்றால் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஒரு குறைவான உடன்படிக்கையின் கீழ், அபிஷேகம் வெளிப்புறமாக இருந்த உடன்படிக்கையின் கீழ் நாம் பெற்றுக்கொண்ட புதிய ஆவியை பெறாத இடத்தில்
பெற்றுக்கொள்ளாத இடத்தில் இருந்த தாவீது ராஜாவால், தேவ மனிதர்களால், தேவனுடைய வார்த்தையை அவர்களால், அந்த வழிகளை, ஞானத்தை அவர்களால் தெரிந்தெடுக்க முடிந்தது என்றால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். தமது உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் ரட்சிப்பில் புதிய ஆவியை பெற்றிருக்கிறோம். நவமான இருதயத்தை, சதையான இருதயத்தை பெற்றிருக்கிறோம். கல்லான இருதயம் எடுத்து போடப்பட்டு இப்பொழுது நாம் புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறோம். ஆவியில் மரித்திருந்த நாம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய காரியங்களுக்கு அந்நியமாக இருந்த நாம் தேவனுடைய வழிகளையும், அவர் இயல்பையும், அவரை அன்பு செய்வதையும் விரும்புகின்ற இருதயத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எவ்வளவு ஒரு உயர்வான இடத்தில் தேவன் வைத்திருக்கிறார் இல்லையா? அதனால்தான் இதை சிறந்த உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். சிறந்த வாக்குத்தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட சிறந்த உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் விசேஷம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர், அவரது உயிர்ப்பிக்கும் வல்லமை நமக்கு விருப்பத்தை தெரிந்தெடுக்கின்ற விருப்பத்தை தருவது மாத்திரமல்ல, அதில் செயல்படுத்துகின்ற வல்லமையையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உயிர்ப்பிக்கும் வல்லமையானது இந்த காரியத்தை நமக்குள் செய்ய, விசுவாசிக்குள் செய்ய காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கின்றார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்களில் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய விருப்பத்திற்கு, அவருடைய வழிக்கு நேரான காரியங்களை தெரிந்தெடுப்பதற்கு, அதில் விருப்பத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டையும் சேர்த்து, விருப்பத்தையும் அவர் தருகிறார், அதில் செயலாற்றுகிற வல்லமையையும் அவர் கொடுக்கின்றார். இதில் நம்முடைய பங்கு என்ன? எவ்வளவு எளிதான ஒரு காரியமாக இதை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் அருகில் வருவதற்கு, நெருங்கி வருவதற்கு நாம் யோசிக்கின்றோம், பயப்படுகின்றோம். நிறைய காரியங்களை நான் இழந்து போக வேண்டுமோ, அவரிடத்தில் சென்றால் நமக்கு கடினமான சூழ்நிலைகள் உண்டாகுமோ, சோதனைகள் வருமோ என்று நாம் அஞ்சுகின்றோம். அது ஒரு கடினமான வாழ்க்கை என்று நாம் யோசிக்கின்றோம். அது சாத்தானுடைய வஞ்சகம் பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய பலத்தில் வாழ்வதற்கு அது முடியாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை வாழச் செய்கின்ற வாழ்க்கை, அவரது பலத்தில் செயல்படுகின்ற ஒரு வாழ்க்கை. அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது உங்களுக்கு விருப்பத்தை கொடுக்கிறதாக உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற காரியங்களை, தேவனுக்கு ஏற்ற வழிமுறைகளை, தேவனுக்கு ஏற்ற பாதைகளை, உங்களுக்காக அவர் வைத்திருக்கின்ற திட்டத்தில் உங்களுக்கு விருப்பத்தை கொடுக்கின்றதாக அது இருக்கிறது. இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்களுக்குள் இந்த விருப்பத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் இன்றைக்கு தூரமாக இல்லை. உங்களுடைய குரல் கேட்காத இடத்தில் எங்கேயோ இல்லை. இன்றைக்கு அவர் மிகவும் நெருக்கமாக உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறார். அவர் சட்ட திட்டங்களை கொடுத்து, விதிகளை கொடுத்து, இதை கடைபிடிக்க வேண்டும் என்று கண்டிப்பானவராக மாத்திரம் இல்லை, ஒரு அன்பின் தகப்பனாக, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்படி நல்வழியில் நடக்க வேண்டும், நன்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், உயர்வான ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ, கண்ணும் கருத்துமாக அதில் கவனமாக இருப்பாரோ, அதில் செல்வதற்கு தன் பிள்ளையை தயார் செய்வாரோ, வழி நடத்துவாரோ,
அதே வாஞ்சையோடு, அதே உள்ளத்தோடு அவர் ஒவ்வொரு விசுவாசியின் ஆவியில் அவர் காத்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் இது எல்லாருக்கும் பொதுவானது இல்லை. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரது ஆவியிலும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நெருக்கமான ஒரு உறவிற்கு அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய விருப்பத்தை செய்யக்கூடிய விருப்பத்தை உங்களில் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த விருப்பத்தை செயல்படுத்துவதற்கான வல்லமையையும் உங்களில் வெளிப்படுத்துகிறவராகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் என்ன தெரியுமா? உங்களுக்கு புதிய விருப்பத்தை கொடுக்கின்றவராக. நாம் பழைய பழக்க வழக்கத்தில் நம்முடைய விருப்பம் வேறாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு புதிய விருப்பத்தை கொடுக்கின்றவராக. புதிய விருப்பம் என்றால் என்ன? நாம் மனிதர்கள் நம்மை எதிர்க்கும் பொழுது, நமக்கு தீமை செய்யும் பொழுது, நமக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்மை நிராகரிக்கும் பொழுது காயப்படுவோம் இல்லையா? துன்புறுத்தப்படும் பொழுது, அநியாயமாய் நடத்தப்படும் பொழுது, நமக்குரிய நீதி கிடைக்காமல் இருக்கும் பொழுது, இந்த இடத்தில் ஒவ்வொருவரது இயல்புக்கு தகுந்தவாறு ஒரு சிலர் பதிலுக்கு பதில் செயல்களை என்ன செஞ்சிருவோம்? செய்து விடுவோம். என்ன சொல்கிறார்களோ அதற்கான செயல்களை செய்து விடுவோம். நீ இதை செய்தால் நான் பதிலுக்கு இதை செய்வேன். எனக்கு செய்தாய் அல்லவா, அதனால நான் இப்படி செஞ்சேன். இதனாலதான் போட்டி, பொறாமை, வைராக்கியம், பழிக்கு பழி, அந்த கோபத்தின் விளைவாக அது கொலை வரைக்கும் கூட அது என்ன செய்கிறது? செல்கிறது இல்லையா? இந்த பழைய ஸ்பாவம் நமக்கு பதிலுக்கு பதில் செய்ய தூண்டுவதாக இருக்கும். அதன் அடிப்படையில் நம்முடைய தீர்மானங்களை எடுக்கச் செய்வதாக இருக்கும், தெரிந்தெடுப்பதாக இருக்கும். பதிலுக்கு பதில் செய்ய முடியாமல் இருக்கின்ற சிலர் உள்ளுக்குள் அந்த வருத்தத்தையும் காயத்தையும் வைராகியத்தையும் நாம் வைத்து கொண்டு நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டிருப்போம். இது இரண்டுமே தேவனுடைய இயல்பும் கிடையாது, அவரது வழியும் கிடையாது, அவரது விருப்பமும் கிடையாது. நமக்கு எதிராக ஒருவர் வரும் பொழுது நம்முடைய மாம்சம் ஒன்று அவரை காயப்படுத்த சொல்லும் வார்த்தைகளினால், காயப்படுத்தக்கூடிய செயல்களை அது செய்ய சொல்லும். இல்லை என்றால் உள்ளுக்குள் அந்த வருத்தத்தை வைத்துக்கொள்ள நாம் அங்கு தீர்மானம் எடுக்கிறோம். இது ஒரு தீர்மானம் தான். ஆனால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களது இயல்பே வேறு. நீங்கள் வைராக்கியம் கொள்ளுகின்ற இயல்பை பெற்றவர்கள் இல்லை, மன்னிக்கின்ற இயல்பை பெற்றவர்கள். அங்கு இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் தன்னை அறைந்தவர்களையும் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் என்று சொன்னாரோ, அதே அன்பு ஒரு விசுவாசியின் ஆவியில் பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறது. மன்னிக்கின்ற இயல்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அன்பு செய்கின்ற இயல்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் கோபப்படலாம், பதிலுக்கு பதில் பேசலாம், பதிலுக்கு பதில் ஒரு செயலை நீங்கள் செய்யலாம். இல்லை என்றால் உள்ளுக்குள் அந்த சம்பவத்தை வைத்து காயப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆவியானவர் உணர்த்துதல், இது உன்னுடைய அடையாளம் இல்லை. நம்ம பதிலுக்கு பதில் பேசி இருக்கலாம், ஒரு செயலை செய்து விட்டு அந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து போயிருக்கலாம். நமக்குள் ஒரு அமைதி இருக்காது. அந்த பழைய நிலைமை போல நம்மால் அதை எளிதாக பதிலுக்கு பதில் செய்ய முடியாது. இல்லை என்றால் உள்ளுக்குள் அந்த வருத்தத்தை வைத்து கொண்டிருப்பதும் நம்மால் முடியாது. அது சமாதானம் இல்லாமல் இருக்கும்.
நமக்குள் அந்த சமாதானம் இல்லாத உணர்வு ஒரு உணர்த்துதலை கொடுக்கும். இது நீ அல்ல. இது உன்னுடைய அடையாளம் இல்லை. இதில் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை அது கொடுக்கும். இதுதான் புதிய விருப்பத்தை கொடுப்பது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் உலக இச்சைகளில் வாழ்கின்றவர்களாக இருந்திருக்கலாம். அது நமக்கு பழகி போன ஒன்றாக இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களது இயல்பு அதுவல்ல. அந்த இச்சைகளில் நாம் செல்லும் பொழுது அவரது உணர்த்துதல், இது உன்னுடைய அடையாளம் இல்லை. இந்த இயல்புக்கு நீ மரித்திருக்கிறாய். நீ தேவனுக்கென்று உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய். அவருடைய பரிசுத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் எனக்கு வேண்டாம், இதுல இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு ஏற்படும். இதே போன்று ஒவ்வொரு காரியங்கள்லையும், ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் உலக அனுபவத்தின்படி இல்லாமல் பழைய பழக்க வழக்கத்தின்படி சுயத்தை முன்னிறுத்துவதாக நம்முடைய தெரிந்தெடுப்பு இருக்கும். அது ஆதாமிடமிருந்து வந்த ஸ்பாவம். ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்கும் பொழுதே அந்த தாய் எத்தனையோ வேதனையில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியாது. பிறக்கும் பொழுதே அழுது கொண்டே என்னுடைய தேவை, எனக்கு உணவு வேண்டும் என்று அழும். அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அது அப்படி அல்ல. தன்னுடைய தேவையை முன்னிறுத்துகின்ற சுயத்தின் சாயலில் அந்த குழந்தை பிறக்கிறது. ஆதாமிடமிருந்து வந்த ஜென்மஸ்பாவம் அது. சுயத்தை முன்னிறுத்துவது, நம்முடைய சுய தேவையை முதன்மைப்படுத்துவது, நமக்கானதை மாத்திரம் நாம் பார்ப்பது, இது பழைய இயல்பு. ஆனால் புதிய இயல்போ பிறருக்கானதை நோக்குதல். ஏனென்றால் அது தெய்வ இயல்பு. தேவன் அவரது காரியத்தை மாத்திரம் பார்த்திருந்தால், அவருக்கு எது எளிது, எது அவருக்கு கம்ஃபர்ட்டாக, வசதியாக, லகுவாக இருக்கும் என்று பார்த்திருந்தால் அவர் மனிதனாக இறங்கி வந்திருக்க மாட்டார். அவருக்கு அடிமையாக இறங்கி வருவது என்பது லேசான காரியம் அல்ல. அவர் உங்களையும் என்னையும் நம்முடைய தேவையை முதன்மைப்படுத்தி அவர் பார்த்ததனால்தான் அவரால் இறங்கி வர முடிந்தது. இந்த இயல்பினால் நாம் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயல்பு நமக்குள் இருக்கிறது. நம்முடைய சக நண்பர்களிடம், உறவுகளிடம், நாம் பணி செய்கின்ற இடத்திடம், நம்முடைய குடும்பத்தில் நாம் சுயத்தை முன்னிறுத்தி ஒரு செயலை செய்யும் பொழுது ஆவியானவருடைய உணர்த்துதல், அவரது விருப்பம் நமக்குள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இல்லை, இது உன்னுடைய அடையாளம் இதுவல்ல. நீ தேவனிடத்திலிருந்து எப்பேற்பட்ட கிருபையை பெற்றிருக்கிறாய், எப்பேற்பட்ட தயவை நீ பெற்றிருக்கிறாய், எப்பேற்பட்ட ஒரு இரக்கத்தை நீ பெற்றிருக்கிறாய். அதை நீ கொடுக்க கடனாளியாக இருக்கிறாய், கடமைப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய அடையாளம் இதுவல்ல என்ற புதிய விருப்பத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகள்லையும் இன்றைக்கு நீங்க பாவ செயல்கள்ல வெளியே வர முடியாமல் போராடுகிறீர்களா? உங்களில் புதிய விருப்பத்தை அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது அந்த புதிய விருப்பத்தை உங்களில் வெளிப்படுத்த காத்திருக்கிறது. விருப்பத்தை மாத்திரம் அல்ல, அதில் செயல்படுகின்ற வல்லமையையும் அளிக்கின்றதாக இருக்கின்றது. இந்த இடம் உனக்கானது இல்லை, இந்த இடத்துல இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். வெளியே வரக்கூடிய வல்லமையையும் வெளிப்படுத்துகிறார். அந்த பாவ செயல்கள் உங்களை பிடித்து கொள்ளாதபடிக்கு அதில் விருப்பம் இல்லாமல், அந்த விருப்பம் உங்களிடத்திலிருந்து அகன்று போறதை உங்களால பார்க்க முடியும்.
அதை மேற்கொள்ளுகின்ற வல்லமையையும் அவர் கொடுக்கிறார். விருப்பமும் அவருடையது, செயல்படுத்துகின்ற வல்லமையும் அவருடையது. அவரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த தெரிந்தெடுப்புக்கு தேவையான விருப்பத்தை அவர் தருகிறார். நம்ம சொல்றோம் இல்லையா, எனக்கு ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னு ஆசைதான், ஆனால் என்னால முடியல, என்னால அதுல செல்ல முடியல. நம்முடைய மன பலத்துல, உங்க சுய பலத்துல, சுய கட்டுப்பாடுல நீங்கள் செல்வீர்களானால் உங்களால் அது முடியாது. அது உங்களுக்கு கடினமாக இருக்கும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு ஏன் தேவனுடைய உறவு கடினமாக இருக்கிறது என்றால், தன்னுடைய சுய பலத்தில் அவரிடம் செல்வதினால், தன்னுடைய சுய பலத்தினால் அவருடனான உறவை அவர்கள் அமைத்துக் கொள்வதினால், அவர் பார்ப்பதற்கு பயமானவராகவும் கடினமானவராகவும் இருக்கிறார். இல்லை பிரியமானவர்களே, உங்களுடைய பலத்தில் அவர் உங்களை அழைக்கவில்லை. உங்களில் விருப்பத்தை உருவாக்குகின்றவராகவும் அதில் செயல்படுத்துகிற வல்லமையை அளிக்கின்றவராகவும் அவர் உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, எங்களில் விருப்பத்தை நீர் உருவாக்குகிறவராக இருக்கிறீர். அதில் செயல்படுத்துகிற வல்லமையையும் எங்களுக்கு நீர் கொடுக்கின்றவராக இருக்கின்றீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர், உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் எங்களுக்குள் இந்த காரியத்தை நீர் செய்து கொண்டிருக்கின்றீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் மாம்சத்திற்கு ஏற்ற தெரிந்தெடுப்புகளை தெரிந்தெடுக்காமல் ஆவியானவரின் உணர்த்துதலை அறிந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற, ஆவிக்கு ஏற்ற தெரிந்தெடுப்புகளை தெரிந்தெடுக்க எங்களை நீங்க பலப்படுத்துகிறதற்காக நன்றி. கசப்புக்கு பதில் மன்னிப்பையும், வைராகியத்துக்கு பதில் அன்பையும், அசுத்தத்திற்கு பதில் பரிசுத்தத்தையும், பெருமைக்கு பதில் தாழ்மையையும், சுயநலத்திற்கு பதில் விட்டு கொடுத்தலையும், உலக காரியங்களுக்கு பதில் தேவனுக்கு ஏற்ற காரியங்களையும் தெரிந்தெடுக்க எங்களுக்கு நீர் வழி காட்டுகிறதற்காக நன்றி. அந்த தெரிந்தெடுக்கிறதற்கு ஏற்ற விருப்பத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. அதில் நீர் எங்களை செயல்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். அவங்க எந்தெந்த இடத்துல பலவீனமாக நிற்கிறார்களோ உம்முடைய கிருபை அவர்களை தாங்குகிறதற்காய் நன்றி, பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.